Hello families and friends, welcome to my channel Being Miranda's. நான் உங்கள் நித்யா மிராண்டா. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஃபுஜைராக்கு போயிருந்த ஒரு ட்ராவல் vlog தான். ஈதுல் ஃபித்தர் இங்கே வந்து 4 days ஹாலிடேஸ் இருந்துச்சு. ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் எனக்காக ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜைராவில் ஒரு ஹோட்டலில் 3 star ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தாரு 2 nights ஸ்டே. ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஃபுஜைராங்கிறது ஒரு சூப்பரான எமிரேட்ஸுங்க. துபாய் மட்டும்தான், துபாயில் வந்து ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டால் பில்டிங்ஸ் பார்க்க முடியும். பட் ஆனால் ஃபுஜைரா மாதிரி எமிரேட்ஸ்லாம் கூட பார்க்கணுங்க. வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். நம்ம பீச்சஸ் லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுஜைரா போங்க. ஃபுஜைரா இஸ் அ ஃபுல் பீச் எமிரேட். நிறைய பீச்சஸ் இருக்கும். லாங் பீச்சு, அந்த கோஸ்டல் ஏரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்னூப்பி ஐலாண்டுன்னு இருக்கும், ஷார்க் ஐலாண்ட் இருக்கும். அதிலெல்லாம் வந்து நல்லா நம்ம ஸ்கியூபா டைவிங்கு அதெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எமிரேட்ஸு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஊருங்க அது, சரிங்களா? ஒரு ஒன் டே ஆகுது இந்த இடத்துக்கெலாம் போய் பாருங்கள் ட்ரிப்பு வச்சிங்கன்னா. பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த ஏன் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அப்படின்னா, இங்கே நம்ம துபாய் டு ஷார்ஜா கல்பா ரூட் எடுத்திங்கன்னா மல்லிஹா ரோட்டில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் இருக்கும். ஏதாவது வாங்கணுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு, அது நதாம்ன்ற ஒரு இடத்துல, ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஏதாவது வேணால் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டெசர்ட்டடாக தான் இருக்கும். ஒன்றுமே பச்சை பசேல்னு எதுவுமே இல்லையே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று வியக்கும். பாருங்கள், இந்த கவர்மெண்ட்டு இந்த ஒரு டெசர்ட்டட் பிளேஸையுமே எவ்வளோ அழகாக ரோட் போட்டு லைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அங்கங்கே டாய்லெட்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மலை ஏறுறது, அந்த ஏறி இறங்குறது, அந்த பென்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. பாருங்கள், அந்த மலையிலேருந்து எந்த ராக்ஸும் கீழே விழாத வரைக்கும் நமக்கு அதை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இட் இஸ் அவே ஃப்ரம் த ரோடு ஆல்சோ. நம்ம நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஊர். அண்ட் அன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ வந்து சம்மர் ஆரம்பிக்க போகிறது தான், பட் ஆனால் அவ்வளோ ஹீட்டு தெரியல. நல்லாவே இருந்துச்சு. ஜாலியாக நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் அந்த காலத்து விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு, எப்படி நம்ம ரொமான்ஸ் பண்ணோம் அதெல்லாம் பேசிக்கிட்டு, நாங்கள் எங்கெங்கே போனோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். எங்களோட ஹோட்டல் வந்து கார்னிச் ஓரமாக இருக்கிறதுனால சிட்டியை தாண்டி தான் நாங்கள் போனோம். எனக்கும் என் குட்டிக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா, அவன் வந்து சிக்னலில் நிற்கக்கூடாதுன்னு ஒரே கத்துறாங்க. சிக்னலில் நிற்காதீங்க, காரை எடுங்கன்ட்டு ஒரே சத்தம் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னடா எப்படிடா சிக்னல் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றை மாதிரி பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஒரு 3 star ஹோட்டல் தாங்க, வித் பேசிக் அமெனிட்டிஸ், ஸ்விம்மிங் பூல், ஸ்பா அண்ட் ஒரு ஜிம் இருந்துச்சு. அண்ட் we were comfortable for 2 days. ஃபுட்டும் அங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டு போனதுனால செக்இன் பண்ண உடனே ஹோட்டல் ரூமை செக்இன் ஆன உடனே நாங்கள் லன்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க. இதுதான் எங்களுடைய ரூமு. எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. சோஃபா, டீ ஸ்டேஷன், அப்புறம் வந்து காஃபி டீ ஸ்டேஷன், நல்ல கிங் சைஸ் பெட்டு, பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. டாய்லெட்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. கபோர்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. வியூ ஆஃப் த ஹோட்டல் வாஸ் வெரி நைஸ். எங்கள் வீட்டுக்காரர் ஸ்பெஷலாக கேட்டு வாங்கியிருந்தார். ஏன்னா நாங்கள் கார்னிச் ஓரம் இருக்கிறதுனால இந்த பீச் வியூ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பால்கனி கிடையாது, பட் விண்டோ திறந்தா நல்லா இப்போ நல்ல சூரிய பகவான் காலையிலலாம் பிரைட்டாக இருக்கார்ல,
க்ளவுடியாகவும் இல்லை, நல்ல சன்னியாகவும் இல்லை, நல்லா இருந்துச்சு கிளைமேட்டுன்றதுனால இந்த வியூவை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஈவினிங்காக நாங்கள் வந்து 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்கினோம். காஃபி பவுடர் வாங்கிட்டு வர மறந்துட்டேன் நான். அதனால் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றதுனால பக்கத்தில் ஒரு கேஃபிட்டேரியா இருந்தது, அங்கே குடிச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு மதீனா இது இருந்தது சூப்பர் மார்க்கெட், அங்கே போயிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ப்ரௌன் சுகரு, அங்கே இதில் ஹோட்டலில் வந்து ஒயிட் சுகர் தான் கொடுக்குறான். ஸோ ப்ரௌன் சுகரு, கொஞ்சம் அது பால் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இதுக்கும் ஒரு ஃபோம் பிளேட்ஸு அதெல்லாம் வாங்கினேன். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பக்கத்துலேயே ஒரு சூக்கல் அரபுன்னு சொல்லிட்டு ஃபுஜைராவில் திறந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேலு. மெயின்லி அரபிக் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அரபிக் ஜுவல்லரி, ஹேண்ட்பேக்ஸு, லெக்கிங்ஸு, அப்புறம் வந்து பெட்ஷீட்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. மேக்கப் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. என்னென்னா அபாயா அது கூட வச்சுருந்தாங்க. ஒன்று வாங்கினா 40 ரூபா 50 ரூபாங்க. ஆனால் 3 4 வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லெக்கிங்ஸ் வந்து 1 வாங்கினா 40 ரூபா, 6 வாங்கினா 100 ரூபாங்க. நல்ல டீல் அதெல்லாம், சரிங்களா? ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது, ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 50 ரூபா, 4 வாங்கினா 100 ரூபா, அந்த மாதிரி ரேட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபுஜைராவில் இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணுங்கள். நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. அந்த லாங் கவுன்லாம் வந்துட்டு ப்ளெயினாகவும் இருக்குது, ஒர்க் உள்ளதும் இருக்குது, நல்ல ஸ்டோன்ஸ் வச்சது, லேஸ் வச்சதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்லிப்பர்ஸு பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலையும் வாங்கிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது ஹோல்சேலில் வாங்கினா ரொம்ப கம்மிங்க. ஊருக்கெலாம் போகிறதா இருந்தால் ஜூலை ஆகஸ்ட் ஊருக்கு போவீங்க இல்லையா, இங்கே போய் செக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஹேண்ட்பேக்ஸ் எடுத்தேங்க. 1 40 ரூபான்னா 4 எடுத்தால் 100 ரூபான்னா, இதோ இந்த 4 ஹேண்ட்பேக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் எல்லாமே செகண்ட் காப்பி ஆஃப் த ஒரிஜினல் தான். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு ஐ ப்ரிஃபர் திஸ் பிகாஸ் இதுனா 4 டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய பாஷான இடத்துக்குலாம் போதில்ல, அதுக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன், அதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். மற்றபடி நம்ம எந்த பிராண்ட் வேணுமோ என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். பார்த்தீங்களா 4 100 ரூபாங்க இந்த லாங் ஃப்ராக்ஸ் எல்லாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஈத் முபாரக். இதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரும்.